Hello viewers, welcome to Chem Academy. In the video, NEET previous year questions. This is part 4 video of alcohol, phenol and ether. So question number 16 is the product formed in the following chemical reaction is ஒரு reactant கொடுத்திருக்காங்க. So அந்த compound வந்து sodium borohydride in presence of ethanol ஓட react ஆச்சு அப்படின்னா என்ன product கிடைக்கும்? So this sodium borohydride is a reducing agent. What is that? Reducing agent. Okay, இந்த reducing agent இங்க ரெண்டு group இருக்கு. இதுல எதை வந்து reduce பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய reducing agent இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் first பாத்தீங்கன்னா lithium aluminum hydride, sodium borohydride, ranane nickel, palladium carbon, dibol H, that is diisobutane aluminum hydride. Okay, so இந்த மாதிரி இருக்கக்கூடிய reducing agent லாம் இந்த following compound aldehyde, ketone, ester, acid, acid chloride எல்லாம் reduce பண்ணும். இதுல lithium aluminum hydride dibol H பாத்தீங்கன்னா mostly எல்லாத்தையுமே reduce பண்ணுது. அதே sodium borohydride வந்து பாத்தீங்கன்னா aldehyde, ketone and acid chloride மட்டும்தான் reduce பண்ணுது. இப்போ நமக்கு என்ன தேவை? sodium borohydride தான் தேவை. So இதெல்லாம் reduce பண்ணும் aldehyde, ketone, acid chloride. நமக்கு இங்க என்ன group இருக்கு? ketone group இருக்கு and ester group இருக்கு. So ester இதை reduce பண்ணுமா? பண்ணாது. அப்போ இதை reduce பண்ணாது. keto group மட்டும் reduce பண்ணும். So ketone reduce பண்ணுச்சு அப்படின்னா ketone reduce பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? secondary alcohol கிடைக்கும். secondary alcohol. அதே aldehyde பண்ணோம்னா aldehyde reduce பண்ணோம் அப்படின்னா primary alcohol கிடைக்கும். ஓகேங்களா? So this is basic, right? So reactivity order first பார்த்துருவோம். இப்போ sodium borohydride போடுறோம் அப்படின்னா sodium borohydride போடுறோம்னா first இப்போ aldehyde ketone ரெண்டு group இருக்குன்னா எது first நம்ம reduce பண்ணணும்னு தெரியும் இல்லையா? தெரியணும். அப்போ first aldehyde reduce பண்ணணும், then ketone. அதே lithium aluminum hydride வந்து பாத்தீங்கன்னா எல்லா aldehyde, ketone, ester, amide, carboxylic acid எல்லாத்தையுமே reduce பண்ணும். ஆனா sodium borohydride aldehyde and ketone reduce பண்ணும். So இங்க keto group மட்டும் இருக்கனால ketone reduce பண்ணிடும். So அந்த reaction பார்ப்போமா? So this is the reaction. The reaction ல பாருங்க simple reaction தான். இப்போ இந்த keto group என்னவா மாறணும்? secondary alcohol மாறணும். So alcohol. இந்த double bond O எடுத்துட்டு நம்ம OH போட்டோம் அப்படின்னா this is the product. இந்த product எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? So இந்த group வந்து என்ன ஆகக்கூடாது? reduce ஆகக்கூடாது. இது மட்டும் OH மாறி இருக்கணும். இதுல மாறி இருக்கு. இதுலயும் மாறி இருக்கு. இதுலயும் reduce ஆயிருக்கு. அப்போ இதுல மட்டும் தான் reduce ஆகல. இப்போ this is the right answer. Okay. அடுத்த question. Question number 7. Anisole on cleavage with HA gives. So anisole வந்து HA கூட cleavage பண்ணனா என்ன product கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். So reaction mechanism. So this is anisole when react with hydrogen iodide. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்ல இருக்க lone pair வந்து ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணி என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH. Okay, oxonium ion. What is that? Oxonium ion ஃபார்ம் ஆகுது. oxonium ion form ஆகுது. simultaneously this CH3 group இங்க OH வந்துச்சு plus ஆயிடுச்சு அப்படின்னா so this is unstable. அப்போ CH3 relieve ஆகணும். அப்போ CH3 என்ன பண்ணும்? அதாவது இங்க இருக்கக்கூடிய iodine வந்து என்னவா மாறும்? iodide ion. இந்த H வந்து இதை abstract பண்ணுச்சு அப்படின்னா ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய lone pair hydrogen abstract பண்ணுச்சு அப்படின்னா இந்த automatically இந்த bond I மேல போயிடும். So iodide ion மாறிடும். அப்போ அந்த iodide ion வந்து CH3 அட்டாக் பண்ணி மெத்தில் iodide ரிலீவ் ஆகும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு? OH மட்டும் நியூட்ரலா இருக்கும். அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் phenol plus methyl iodide. So இந்த ப்ராடக்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து SN2 பாத்வேல நடக்குது. ஸோ SN2 பாத்வேல நடக்கணும் அப்படின்னா என்ன கேட்டையான் இங்க உருவாகி இருக்கு பாருங்க. methyl carbocation. Sorry, methyl carbocation வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் methyl carbocation தான் ஃபர்ஸ்ட் என்னது? methyl carbocation தான் ஃபர்ஸ்ட் ரியாக்டிவிட்டி ஆர்டர்ல இருக்கும். ஓகே, ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். அப்போ இது SN2 பாத்வேல நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது
SN1 இருந்துச்சுன்னா tertiary தான் first இருக்கும், then secondary, then primary, then methyl carboxylate. அப்படியே reverse order. ஓகேங்களா? Okay. Next question. Question number 18. The compound that is most difficult to protonate is. So protonation அப்படின்னா என்ன? Protonation அப்படின்னா ஒரு compound வந்து that accept a proton. Proton அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? Protonation. Accepts the proton. அதுதான் என்னன்னு சொல்றோம்? Protonation அப்படின்னு சொல்றோம். Protonation அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இங்க most difficult to protonate அப்படின்னா என்ன? protonate ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த H2O பாருங்க, இது H2O, this is methanol, this is ether, dimethyl ether. இல்ல இருக்கக்கூடிய lone pair electron வந்து என்ன ஆகும்? that will abstract the H plus. Okay, so these are all basic in nature. Okay, slightly this water and methanol amphoteric in nature, but slightly basic in nature. அப்ப என்ன பண்ணும்? H plus abstract பண்ணும். அப்படி abstract பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? easy to protonate. What is that? Easy to protonate. But in the case of phenol, we already know that, right? Phenol, in phenyl group, abstract the lone pair electron from oxygen. So in the lone pair electron இங்க என்ன ஆயிட்டு இருக்கும்? delocalize ஆயிட்டு இருக்கும், அதாவது resonance ல involve ஆயிட்டு இருக்கும். So this is electron withdrawing from oxygen. That's why there is no availability of lone pair electron to accept the H plus ion, right? Accept a proton. So that's why this is the answer. Okay, this is most difficult to protonate. மத்ததெல்லாம் ஈஸியா protonate ஆகும். So இதனுடைய reaction mechanism பார்ப்போமா? அதான் இந்த resonance பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா phenol பாருங்க, phenol எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், phenoxide ion தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த phenyl group வந்து lone pair electron தன் பக்கம் இழுத்துக்கிறதுனால இந்த H வந்து ஈஸியா என்ன பண்ணிரும்? remove ஆயிரும், வெளியே போயிடும். So H plus கொடுத்துச்சு அப்படின்னா என்னது? அது acid. So phenol வந்து more acidic in nature, மத்ததெல்லாம் slightly basic in nature. That's why this is most difficult to protonate. Okay வா? Next question. So அதான் இங்க கொடுத்திருக்கோம். Sorry, the lone pair of oxygen is in conjugation with phenyl group. already சொல்லியாச்சு. இந்த lone pair வந்து conjugationல இருக்கு, resonance sorry delocalized ஆயிருக்கு, resonanceல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். So it is least basic. Okay, least basic. The least basic means more acidic in nature among the given compounds and is most difficult to protonate. Okay, next question. The structure of intermediate A in the following reaction is. So அந்த ப்ராடக்ட் reactant கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிடைஸ் பண்ணுறோம், இன்டர்மீடியட் ஏ நமக்கு தெரியணும். தென் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட். இது நமக்கு தேவையில்லை, நமக்கு என்ன? இன்டர்மீடியட் ஏ தான் வேணும். ஸோ இது ஒரு சிம்பிள் கொஷின் தான். ஸோ பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டன்ட்டோட நேம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கியூமின், ரைட்? கியூமின் வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெராக்சைடு வந்து கிடைக்கும். ஓகே, peroxide கிடைக்கும். So அது என்ன reaction சொல்லி பார்ப்போமா? So this is the reaction. So this is cumene. So oxidize பண்றோம் and 5% of aqueous sodium carbonate. இதுல வந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஆக்சிடைஸ் தான் பண்றோம். அப்ப இங்க வந்து ரெண்டு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுது. அப்ப ஆக்சிஜன் ஆட் ஆகும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஆக்சிஜனுக்கு நடுவுல என்ன பாண்ட் இருக்கு? சிங்கிள் பாண்ட் இருக்கு. சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? peroxide linkage அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? peroxide linkage. So that's why this compound is called cumene hydroperoxide. Then this will undergoes on acidification to give phenol and acetone. Okay, இது நமக்கு தேவையில்லை. What is the intermediate? So this is intermediate cumene hydroperoxide. எங்க இருக்குன்னு பாருங்க. ஏவா? ஏ இல்ல, A கிடையாது, அடுத்து B கிடையாது, C. So C is the right answer. Okay, C is the right answer. Next question, the last question. When vapors of secondary alcohol is passed over heated copper at 573 Kelvin, the product formed is. ஒரு secondary alcohol பாஸ் பண்ணுறோம், வேப்பரை பாஸ் பண்ணும்போது ஹீட் பண்ணி காப்பர் at
573 கெல்வின்ல கொடுக்கும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஆல்கஹாலை காப்பரோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் ஆக்சிடைஸ் ஆகும் அப்போ அந்த ரியாக்ஷன் பார்ப்போமா so this is the reaction so this is secondary alcohol for example propan-2 எடுத்துக்கிறோம் so propan-2 எடுத்துட்டு நம்ம காப்பர் 573 கெல்வின் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது கீட்டோன் கிடைக்குது செகண்டரி ஆல்கஹால்னால என்ன கிடைக்குது கீட்டோன் கிடைக்குது அதே பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா என்ன கிடைக்கும் ஆல்டிஹைட் கிடைக்கும் what is that ஆல்டிஹைட் கிடைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is dehydrogenation reaction இந்த காப்பர் போடும்போது என்ன நடக்கும் dehydrogenation reaction என்னன்னு பாருங்க இங்கே இருக்கக்கூடிய 2 Hம் என்ன ஆயிருக்கு ரிமூவ் ஆயிருக்கு ஸோ H2 வந்து ரிமூவ் ஆயிருக்கனால this is dehydrogenation reaction ஓகே அதே வந்து இப்போ இங்க உங்களுக்கு ஒரு क्वेश्चन சோ இது வந்து டெர்ஷியரி ஆல்கஹால் ரைட் சோ 1 2 3 சோ டெர்ஷியரி ஆல்கஹாலோட காப்பர் and 573 கெல்வின்ல நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சோ இங்க வந்து டீஹைட்ரோஜனேஷன் நடக்காது என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் நடக்கும் what is that டீஹைட்ரேஷன் நடக்கும் ஓகே இங்க டீஹைட்ரோஜனேஷன் நடக்குது செகண்டரி ஆல்கஹால் போடும்போது அதே டெர்ஷியரி ஆல்கஹால் போடும்போது டீஹைட்ரேஷன் நடக்கும் ஆனா ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்